இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரீஸோட பார்ட் 6 வீடியோ பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே டேட்டா டைப்ஸ்ல இன்டிஜர், ஃப்ளோட், பூலியன் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கு. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பிளஸ் ஸ்ட்ரிங்கை வச்சு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்மளால ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸை வச்சு அது என்ன டேட்டா டைப்புங்கிறத அதுவே டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ் பைத்தான்ங்கிறதுனால அதுவே எடுத்துக்கும். ஓகே, நம்ம ஸ்ட்ரிங்ல என்னென்ன வேல்யூஸ் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்பபெட்ஸ் கொடுக்கலாம், கேரக்டர்ஸ் லைக் ஸ்பேஸ், டாட், எல்லா கேரக்டர்ஸையும் நம்ம அதுக்குள்ள கொடுக்கலாம். அடுத்து ஆல்பா நியூமெரிக்ஸ் லைக் ABC 1 2 3, பைத்தான் at 65, இந்த மாதிரி இன்னும் நம்ம எந்த வேல்யூஸ் வேணாலும் நம்ம கொடுக்க முடியும். பட் ஸ்ட்ரிங் எப்பயுமே நம்ம இப்போ இன்டிஜர் டேட்டா டைப்னா நம்ம டைரக்டா வேல்யூஸ் கொடுப்போம் இல்லையா? ஏஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தாலே அது இன்டிஜர் டேட்டா டைப்னு நமக்கு எடுத்துக்கும். ஆனா ஸ்ட்ரிங்கை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரே ஒரு ரூல் தான். ஒன்னா அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம சிங்கிள் கோட்குள்ள கொடுக்கணும், இல்லைன்னா டபுள் கோட்குள்ள கொடுக்கணும் அந்த வேல்யூஸை. அப்படின்னா தான் அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு எடுத்துக்கும். இந்த ஒரே ஒரு ரூல் மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பொறுத்த வரைக்கும். ஃபைன். இப்போ நம்ம இதுல எப்படிலாம் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ இங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, A is equal to 1 2 3 4 5ன்னு நான் சிங்கிள் கோட்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்பரை நான் சிங்கிள் கோட்குள்ள ஏங்கிற வேரியபிள் நேம்குள்ள கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிக்கு நான் கேபிட்டல் ABC ஸ்பேஸ் 1 2 3 ஸ்பேஸ் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, ஸ்பேஸ் 1 2 3 அப்படின்னு சொல்லி நான் இதை டபுள் கோட்குள்ள கொடுத்துருக்கேன். டைப் ஆஃப் பி கேட்டிருக்கேன். அதே மாதிரி C is equal to mail at 1 2 3 அப்படின்னு நான் சிங்கிள் கோட்குள்ள கொடுத்துருக்கேன். அதே மாதிரி D is equal to python at 1 2 3 இந்த மாதிரி நான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது எல்லாத்தோட டைப்பையும் நான் கேட்குறேன், எல்லாத்தோட டைப்பையும் நான் ரிசல்ட் கேட்குறேன். அப்போ பாருங்க, எனக்கு எல்லாத்தோட டைப்பும் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். நம்ம கொடுக்கறது என்ன வேல்யூஸ் உள்ள கொடுத்தாலும் நம்ம ஒன்றா அதை சிங்கிள் கோட்ல இல்லைன்னா டபுள் கோட்குள்ள கொடுத்தா போதும். அந்த டைப்பை இந்த மாதிரி அது ஸ்ட்ரிங் டைப்னு அது எடுத்துக்கும். ஃபைன். இப்போ நம்ம இதை வச்சு என்னென்ன பண்ண முடியும், ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ பாருங்க, நான் இங்க ஆல்ரெடி ஸ்மால் ABCD யூஸ் பண்ணிட்டனால நான் இங்க கேபிட்டல் A கேபிட்டல் B கொடுத்துருக்கேன். ரெண்டு வேரியபிள் நேம். கேபிட்டல் A is equal to சிங்கிள் கோட்ல பைத்தான் இஸ் ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். டைப் ஆஃப் A கேட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்மால் கேபிட்டல் B-க்குள்ள நான் வாண்டடா முன்னாடி ஸ்பேசஸ் பின்னாடி எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் நான் கொடுத்துருக்கேன். இது ஏங்கிறத பின்னாடி நம்ம இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது, இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் காட்டுறேன். இப்போ டைப் ஏவை பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம். டைப் ஏவை வச்சு நான் சில ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போறேன், சில ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறேன் ஸ்ட்ரிங் வச்சு. அது என்னென்னங்கிறத எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பிரிண்ட், இது என்ன டைப் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். ரெண்டையுமே எனக்கு ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ நான் கரெக்டா சிங்கிள் அண்ட் டபுள் கோட்குள்ள நான் கொடுத்துருக்கேன். ஃபைன். இப்போ நம்ம லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் பார்க்கலாம். இப்போ இந்த ஏ வேரியபிள்குள்ள நான் கொடுத்துருக்கிற இந்த ஸ்ட்ரிங் எத்தனை லென்த், என்ன மொத்தம் எவ்வளோ லென்த் இருக்குங்கிறத எனக்கு காட்டுறதுக்கு லென் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற நான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது லென் ஆஃப் ஏ, இங்க வேரியபிள் நேமை தான் நம்ம இதுக்குள்ள கொடுக்கணும். லென் ஆஃப் ஏ அப்படிங்கும்போது லென் ஆஃப் ஏ அப்படிங்கிறது கொடுக்கும்போது எனக்கு இன்க்ளூடிங் ஸ்பேசஸ், இந்த ஸ்பேசஸையும் சேர்த்து தான் அது எனக்கு ஆட் பண்ணி இங்க சொல்லும் லென்த்தை. வெறும் இந்த வேர்ட்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணாது, உள்ள இருக்கிற இந்த ஸ்பேசஸையும் சேர்த்து தான் அதை கால்குலேட் பண்ணி எனக்கு சொல்லும். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் எனக்கு 28 அப்படின்னு எனக்கு காட்டுது, ஏ வேரியபிளோட லென்த். அடுத்து நம்ம இன்னும் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். இன்னும் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய இருக்கு. நான் அதுல ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் பத்தி மட்டும், ஃபங்க்ஷன்ஸ் பத்தி மட்டும் நான் இதுல சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு பிரிண்ட் ஏவோட வேல்யூ என்னங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்லாஷ் என் கொடுக்குறேன். அதாவது அடுத்த லைன்ல எனக்கு அடுத்ததை பிரிண்ட் பண்ணுன்னு நான் எல்லா இடத்துலையும் இங்க ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி கொடுக்கறது நெக்ஸ்ட் லைனுக்கு அதை பிரிண்ட் பண்றதுக்கு. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஏ கேட்டுட்டேன். எனக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு எனக்கு இங்க பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன்னா கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இது எதுக்காகனா எனக்கு இருக்கிற மொத்த எல்லாத்துலயும் எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கேபிட்டலா இருந்தா போதும், மற்ற எல்லாமே எனக்கு ஸ்மால் கேசஸ்ல இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்றேன். அதனாலதான் நான் கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். அடுத்தது கேபிட்டலைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இதுதான். அடுத்தது அப்பர் கேஸ்னா நம்ம கொடுத்துருக்கிற மொத்த ஸ்ட்ரிங்கையும் இந்த ஸ்ட்ரிங்கை வச்சுதான் இது எல்லாமே பண்ணுது. நான் ஏன் இது கரெக்டா பண்ணுது அப்படின்னா, நான் ஏ டாட் அப்படின்னு இங்க வேரியபிள் நேம் முன்னாடி கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்க கொடுக்குற வேரியபிள் நேம் இங்க கரெக்டா கொடுத்தாதான் அந்த ஃபங்க்ஷன் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும்.
ப்ளஸ் வந்து ஏ டாட் அப்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு எல்லா லெட்டர்ஸும் அப்பர் கேஸில் வந்துடுச்சு. அதே மாதிரி லோயர் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எல்லா லெட்டர்ஸும் லோயர் கேஸில் வந்துடுச்சு பாருங்க. அதே மாதிரி ஸ்பிளிட் ஃபங்க்ஷன், ஸ்பிளிட்னாலே என்ன, நம்மளோட இந்த வந்து இது எல்லாமே மொத்தமா ஒரே ஸ்ட்ரிங் இல்லையா, ஒரு ஸ்ட்ரிங்குள்ள தானே இது எல்லாமே இருக்கு. ஆனா வந்து நான் வந்து ஸ்பிளிட் பண்ணும்போது இங்க பாருங்க, எனக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் தனித்தனி ஸ்ட்ரிங்குக்குள்ள வந்துடுச்சு பாருங்க. பைத்தான் வந்து தனி ஸ்ட்ரிங்ல வந்துடுச்சு, தனி ஸ்ட்ரிங்ல வந்துடுச்சு. ஸோ வந்து நம்ம கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் எனக்கு தனித்தனி ஸ்ட்ரிங்கா ஸ்பிளிட் பண்ணிடுச்சு. அதுதான் ஸ்பிளிட் ஃபங்க்ஷனோட வேலை. அதே மாதிரி நான் வந்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்க பாருங்க, ரீப்ளேஸை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாத்துலயும் நீங்க எதுவுமே பண்ணல. பட் ரீப்ளேஸ்ல வந்து பாருங்க, எந்த வேர்டை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் போடணும். இங்க வந்து நான் ஸ்மால் ஈயை வந்து கேபிட்டல் ஈன்னு மாத்தணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற ஸ்மால் இ எல்லாத்தையும் நான் கேபிட்டல் ஈன்னு மாத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இங்க பாருங்க, இங்க இசிஎஸ்ல, இந்த இஎஸ்டில, இந்த வந்து லாங்குவேஜ்லாம் எனக்கு ஸ்மால் இ இருக்கு. அது எல்லாத்தையும் இங்க பாருங்க எனக்கு கேபிட்டல் ஈயா மாத்திடுச்சு. ஸோ வந்து கேபிட்டல் ஈலாம் வந்து எனக்கு ஸ்மால் ஈயா மாத்திடுச்சு. இதுதான் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனோட வேலை. நம்ம வந்து கரெக்டா ஏ டாட் ரீப்ளேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ரிசல்ட்டும் கரெக்டா வந்துடுச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன், இப்போ பாருங்க, நான் மற்ற எல்லாத்துக்கும் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இதுக்கு மட்டும் நான் வந்து ஏ வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மட்டும் நான் பி வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஏன்னு நான் இப்போ சொல்றேன். இப்போ பாருங்க, பிக்கு மட்டும் நான் வாண்டடா இங்க முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேசஸ் விட்டேன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ வந்து முன்னாடியும் பின்னாடியும் நான் ஸ்பேசஸ் விட்டேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து நான் இங்க வந்து ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு அன்வான்ட் ஸ்பேசஸ் முன்னாடி ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல இருக்கிற அன்வான்ட் ஸ்பேசஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். நடுவில் நம்ம எத்தனை அன்வான்ட் ஸ்பேசஸ் விட்டாலும் அதையும் சேர்த்து தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்கிற அன்வான்ட் ஸ்பேசஸ்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு டைரக்டா இந்த ஸ்ட்ரிங் மட்டும் எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம்னா நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷனை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க பாருங்க ரிசல்ட்ல, இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, பி டாட் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட ரிசல்ட் பாருங்க. இங்க பாத்தீங்களா, ஸ்ட்ரிப் வந்து இங்க பாருங்க எனக்கு எந்த ஸ்பேசஸும் விடாம நான் என்னோட வேல்யூஸை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணிடுச்சு. நடுவில் நான் கொடுத்த அன்வான்ட் ஸ்பேசஸையும் சேர்த்து தான் அது எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ நடுவில் நம்ம வந்து அன்வான்ட் ஸ்பேசஸ் விட்டா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல இருக்கிற அன்வான்ட் ஸ்பேசஸ் பிகினிங் அண்ட் எண்ட்ல இருக்கிற அன்வான்ட் ஸ்பேசஸ் அதை ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் பிரிண்ட் பண்ணும். இதுதான் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷனோட வேலை. இது மட்டும் கிடையாது, இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கா அப்படின்னா இல்லை, இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நீங்க நிறைய ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நீங்க வந்து ஸ்ட்ரிங்ல பண்ண முடியும். உங்களாலையும் ஈஸியா கத்துக்க முடியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம பெனாசர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.